வணக்கம். வாங்க. இன்றைக்கு நாம மிசோரம் மாநிலத்துல மருத்துவ கல்வி, குறிப்பா இந்த எம்பிபிஎஸ் படிப்புகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு அங்க நிலைமை என்ன, வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோம். வணக்கம். நிச்சயமா. மிசோரம் பாத்தீங்கன்னா அதோட அழகான மலைகள், அந்த தனித்துவமான கலாச்சாரம், இதெல்லாமே மெடிக்கல் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூழலை கொடுக்குது. ஆமா. தலைநகர் ஐசால் பக்கத்துல இருக்கிற அந்த காலேஜ், அப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. சரி, அப்போ முதல்ல அங்க எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி மிசோரம்ல இப்போதைக்கு ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஒன்னே ஒண்ணுதானா? ஆமா, அதுவும் அரசு கல்லூரி. ஃபால்கான் ஏரியால ஐசால் பக்கத்துல இருக்கிற ஜோரம் மெடிக்கல் காலேஜ், அதாவது ZMC. ZMC, சரி. இது 2018ல தான் ஆரம்பிச்சாங்க. மிசோரம் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. ஓ, 2018ல தான் ஆரம்பிச்சதா? அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இல்லையா? இல்ல பல் மருத்துவம், BDS இல்ல ஆயுஷ் கோர்சஸ் மாதிரி? இல்ல, இப்போ இருக்கிற நிலவரப்படி பாத்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அங்க இல்ல. அதே மாதிரி BDSக்கோ இல்ல ஆயுஷ் படிப்புகளுக்கோ காலேஜஸ் இருக்கிறதா நம்ம சோர்சஸ்ல எந்த தகவலும் இல்ல. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஆமா, இது உண்மையிலேயே முக்கியம்தான். அப்போ இந்த ஒரே காலேஜ் ZMCல மொத்தம் 100 MBBS சீட்ஸ்னு சொன்னீங்க. அதை எப்படி ஃபில் பண்றாங்க? அந்த 100 சீட்ல 15 சீட், அதாவது 15%, அது அகில இந்திய ஒதுக்கீடு, AIQ. சரி, AIQ. இதுக்கு இந்தியா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்டியிடலாம். இதோட கவுன்சிலிங்க மத்திய அரசு MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நடத்துது. ஓகே. மீதி இருக்கிற 85 சீட், அந்த 85%, அது ஸ்டேட் கோட்டா, மாநில ஒதுக்கீடு. இதுக்கு மிசோரம் மாநிலத்துக்காரங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படியா? சரி. இதோட கவுன்சிலிங்க மிசோரம் ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் DHTE நடத்துறாங்க. அவங்க வெப்சைட் dchte.mizoram.gov.inல டீடைல்ஸ் வரும். அப்போ அந்த 85 ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு கண்டிப்பா மிசோரமை சேர்ந்தவரா இருக்கணும். அந்த டொமிசைல் முக்கியம் இல்லையா? வேற என்ன தகுதி வேணும் சேர்றதுக்கு? ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கு மிசோரம் டொமிசைல் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். மத்தபடி இந்திய குடிமகனா இருக்கணும். அந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள 17 வயசு முடிஞ்சிருக்கணும். சரி. அப்புறம் +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். மினிமம் மார்க்ஸ் ஜெனரல் கேட்டகரினா 50%, ரிசர்வ்டுனா 40%. எல்லாத்துக்கும் மேல நீட் UG எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகியிருக்கணும். ஆமா, நீட் ஸ்கோர் தான் முக்கியம். ஆமா, அட்மிஷன் முழுக்க நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான். நீட் பத்தி பேசும்போது இப்போ 2025 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. மிசோரம் ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? கட் ஆஃப் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? எப்படி இருக்குவாங்க? ஆமா, நீட் 2025 எக்ஸாம் மேல நடந்து ஜூன்ல ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. குவாலிஃபைங் கட் ஆஃப் மார்க்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ZMCல சீட் கிடைக்கிற கட் ஆஃப்ங்கிறது வேற. அது போட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது. கரெக்ட். ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் கோட்டாவுக்கு சுமார் 400 மார்க்ஸ் தேவைப்படலான்னு சொல்றாங்க. அப்போ காம்படிஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தெரியுது. 400 மார்க்ஸ். ஓகே. ஸ்டேட் கவுன்சிலிங் டேட்ஸ், அதாவது DHTE நடத்துறது, அது இன்னும் அஃபிஷியலா வரல. ஆனா MCC கவுன்சிலிங் ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கும். அதை தொடர்ந்து தான் ஸ்டேட் கவுன்சிலிங் பொதுவா நடக்கும். மெரிட் லிஸ்ட் ரெடி பண்றதா ஒரு பேச்சு இருக்கு. கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல. அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங். இங்க ZMC மட்டும்தான் இருக்கிறதால அது ஈஸி. ஆமா, ஒரே காலேஜ் தான். அப்புறம் சீட் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் ZMCக்கு நேர்ல போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் செக்அப் முடிச்சு ஃபைனலா அட்மிஷன். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் தோராயமா? ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஜெனரல் OBCனா ஒரு 1000 ரூபீஸ் இருக்கலாம், SC STனா ஒரு 500 ரூபீஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே. முக்கியமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்? கண்டிப்பா நீட் அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு வேணும். அப்புறம் 10th 12th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ். ஸ்டேட் கோட்டாவுக்கு போறீங்கன்னா அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஆமா, அது இல்லாம முடியாது. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டா, ID ப்ரூஃப், ஆதார் மாதிரி, போட்டோஸ், இதெல்லாம் பொதுவா கேட்பாங்க. சரி, செலவு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது கவர்மெண்ட் காலேஜ்னு சொன்னீங்க, அப்போ ஃபீஸ் கம்மியா இருக்குமா? அங்க ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும்? ஹாஸ்டல் வசதி எல்லாம்? ஆமா, அரசு கல்லூரிங்கிறதால வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் தோராயமா ஒரு 96,000 ரூபாய் இருக்கலாம்னு ஒரு தகவல் இருக்கு. ஓ, 96,000 ரூபாய். பரவாயில்லையே. ஆமா, மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பல பிரைவேட் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பா கணிசமா குறைவுதான். ஹாஸ்டல் மெஸ் வசதி பத்தி ஸ்பெசிஃபிக்கா டீடைல்ஸ் இல்ல. ஆனா அட்மிஷன் ப்ராசஸ்லாம் காலேஜ் கேம்பஸ்லயே நடக்கிறதால அடிப்படை வசதிகள் கண்டிப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரிதான். அப்புறம் மிசோரமோட சூழல், அங்க இருக்கிற கலாச்சாரம், முக்கியமா இங்கிலீஷ் நிறைய பேர் பேசுவாங்க அங்க.
இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட அனுபவத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பெரிய சிட்டி லைஃப்ல இருந்து இது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கும், அமைதியா இருக்கும். நிச்சயமா ரொம்ப பயனுள்ள தகவல்கள். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, மிசோரம்ல எம்பிபிஎஸ் படிக்கணும்னா இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன் ஜிஎம்சி தான். அதுவும் கவர்ன்மெண்ட் காலேஜ். நீட் ஸ்கோர் முக்கியம். ஸ்டேட் கோட்டால வரணும்னா மிசோரம் டொமிசைல் அவசியம். போட்டி கொஞ்சம் கடுமையா இருக்கணும்னு தெரியுது. ஆமா, இது சில கேள்விகளையும் எழுப்புது இல்லையா? ஒரே ஒரு காலேஜ், வெறும் 100 சீட்ஸ் தான். இது மிசோரமோட எதிர்கால மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதா இருக்குமா? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. இங்க இடம் கிடைக்காத மிசோரம் மாணவர்கள், இல்லனா வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேடுறவங்க, அவங்க பக்கத்து மாநிலங்களுக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ போய் படிக்கிறத பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். இது நீங்க அடுத்ததா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.